Welcome back again to the social class, Films Academy. So we are discussing about a factors are there. Nearly 6 factors which are determining the climatic condition of in India. We already discussed about the latitude, altitude, distance from the sea, and the next one the relief அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? Okay. So monsoon wind also we discussed. Now let me start now the relief futures. Okay. Relief means what? Describing about the land future of any country. Relief like mountain is a relief. Hello. Okay. Mountain, plateaus, discussed about the relief in India. We're going to look at that the information known as do you know? That are all given in your book. So what is the difference between the weather and the climate? Weather refers to state of atmosphere of a place at a given point. So what of in a place at a given point. A given point of time அப்படின்னா அர்த்தம்னாக்கா ஒரு பர்டிகுலர் டைம் இதெல்லாம் இருக்கும் அண்ட் ஹியூமிடிட்டி ஓகே நான் சொன்னேன் நான் டெம்பரேச்சர் ப்ரெஷர்ஸ் ஹியூமிடிட்டி கிளவுட்ஸ் கவர் precipitation இதெல்லாம்
அதிகமா இருக்கும், ப்ரெஷர் வந்து கம்மியா இருக்கும். ஆவரேஜா எடுத்துக்குவாங்க. ஆவரேஜ் பண்ணுவாங்க. இப்ப அடுத்து weather and seasons of winds, amount of சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ ரிலீஃப் அப்படி சொல்லும்போது எதெல்லாம் சொல்றாங்க பாருங்க. கிரேட் பேரிங் ஆன் மேஜர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சச் அஸ் டெம்பரேச்சர், இது ஒரு ஃபேக்டர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இப்பதான் சொன்னேன் இல்லையா? இப்போ டெம்பரேச்சர்னாக்கா ப்ரெஷர் வந்து என்ன ஆயிடும், கம்மியாயிடும். அப்போ டைரக்ஷன் ஆஃப் விண்ட்ஸ் இதை பொறுத்து இருக்குது, அந்த அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிள் மூலியமா கிளீனா தெரிஞ்சுக்கலாம். The Himalayas act as a barrier to freezing cold wind blows from the Central Asia and keep the Indian subcontinent warm. அதாவது ஹிமாலயாஸ் வந்து எப்படி ஸ்ட்ரெச்சஸ் ஆயிருக்கும், நார்த் வெஸ்டும் நார்த் ஈஸ்ட் வந்து ஸ்ட்ரெச்சஸ் ஆயிருக்கும் இல்லையா? அது எப்படி இருக்குனாக்கா லைக் என்ன பேரியர், ஒரு பெரிய தடுப்பு சுவர் மாதிரி இருக்கும். நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து அஸ்ஸாம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அது வந்து ஒரு ஆர்க் ஷேப்ல ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் மாதிரி இருக்கும். ஓகே, அப்ப அது என்ன செய்யுதுனாக்கா கோல் விண்ட்ஸ் ப்ளோஸ் எங்கேருந்து வருதுனாக்கா ஃப்ரீசிங் கோல் விண்ட்ஸ், அதாவது தாங்க முடியாத, அதை டாலரேட் பண்ண முடியாத அந்த கோல் விண்ட்ஸ் எங்கேருந்து வருதுனாக்கா சென்ட்ரல் ஏஷியாவில இருந்து வருது. அப்படி சென்ட்ரல் ஏஷியானா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க சைனா எடுத்துங்க. நார்த் சைனால ஆரிஜினேட் ஆகிற அந்த ஃப்ரீசிங் கோல்ட் விண்ட் சென்ட்ரல் சைனாவுக்கு வந்து சவுத் சைனா வந்து அதுக்கப்புறம் அது என்ன செய்யும், ட்ரைஸ் டு என்டர் இன்டு த இந்தியா. அப்படி இந்தியாவுக்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அது எதுனாக்கா இட் இஸ் பிளாக்டு பை த ஹிமாலயாஸ். அப்போ அது வந்துச்சுனாக்கா அது என்ன ஆயிடுனாக்கா நம்ம டோட்டலா வந்து கிளைமேட்டை வந்து கம்ப்ளீட்டா ரொம்ப சிவியரா ஆயிடும் நார்த் இந்தியாவில். அதனால வந்து இது அப்படியே நிக்குது, அப்படியே ஸ்டாண்ட் அஸ் a barrier, so it prevent the cold winds from central Asia and keep the Indian subcontinent warm. அப்போ இந்தியாவுடைய சப்கான்டினென்ட் வந்து வார்மா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஹிமாலயாஸ் தான். அப்ப ஹிமாலயாஸ் இருக்கிறதுனால தான் நம்ம வார்மா இருக்கிறோம். சப்போஸ் இஃப் யூ இமேஜின் தட் ஹிமாலயாஸ் இஸ் ஆப்சென்ட்னு வச்சுங்களேன், அங்க இல்ல, அப்ப என்ன ஆயிடும் நினைக்கிறீங்க? அப்போ அந்த சிவியர் கோல்டு வந்து இந்தியாக்குள்ள வந்துச்சுனாக்கா the entire இது வந்து சேஞ்சஸ் ஆயிடும். ஓகே, அதே மாதிரி as such the North India experiences tropical climate even during winter. As such the North India experiences tropical climate even during winter. Tropical experiences tropical climate during winter season பாத்தீங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுனாக்கா tropical climate வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, during southwest monsoon areas of the western slope of the western Ghats receives heavy rainfall அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க பாக்குறது வந்து அந்த இந்த ஸ்லைட்ல பாருங்க, இதுல வந்து ரெண்டு விதமா சொல்லியிருப்பாங்க. டூரிங் சவுத் வெஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா அது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுனாக்கா அரேபியன் சீல இருந்து ஆரிஜினேட் ஆகும். அப்படி அரேபியன் சீல இருந்து ஆரிஜினேட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் வந்து அது எதை ஹிட் பண்ணுனாக்கா வெஸ்டர்ன் காட்ஸை வந்து ஹிட் பண்ணும். வெஸ்டர்ன் காட்ஸ் எங்க இருக்குது, நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும், அதாவது அட் த மவுத் ஆஃப் த ரிவர் தப்தில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். அப்படி குறுக்குல இருக்கும். இந்த காத்து வந்து கடல்ல இருந்து வரும்போது அந்த குறுக்குல இருக்கிற அந்த மலை வந்து அந்த சில்லுன்னு வர்ற அந்த காத்தை வந்து தடுக்கும். ஓகேங்களா? அதான் சொல்றாங்க டூரிங் த சவுத் வெஸ்ட் மான்சூன் தி ஏரியா ஆஃப் த வெஸ்டர்ன் ஸ்லோப் ஆஃப் த வெஸ்டர்ன் காட் ரிசீவ் ஹெவி ரெயின்ஃபால். ஏன் ரெயின்ஃபால் கிடைக்குது, எதனால அது ஹெவி ரெயின்ஃபால் கிடைக்குது? ஏன்னாக்கா த மவுண்டைன் பிளாக் த மாய்ஸ்சர் லேடன் விண்ட்ஸ், அதாவது ஈரப்பதத்தோடு வர்ற அந்த காத்தை அந்த மவுண்டைன் தடுக்கிறதுனால அது மேல போகும். நாம தான் பார்த்தோம் இல்லையா, மேல போக போக டெம்பரேச்சர் குறையும், ப்ரெஷர் அதிகமாகணும். ஆனா இது சீலேருந்து வர்றதுனால இட் ஆல்ரெடி கண்டைன்ஸ் மாய்ஸ்சர், இட் ஆல்ரெடி கண்டைன்ஸ் மாய்ஸ்சர். அதோட வந்து என்ன செய்யும், when it hit the mountainsனாக்கா it goes up, அப்ப மேல போக போக என்ன சொல்ற மாய்ஸ்சருடைய லெவல் வந்து இன்னும் அதிகமாகும். ஓகே, அப்ப என்ன, இட் மிக்ஸ் வித் த clouds and starts to give rainfall.
அப்ப அதனால தான் வந்து அதுக்கு இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்லயும் வெஸ்டர்ன் ஸ்லோப் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ்லயும் வந்து ஹெவி ரெயின்ஃபால் கிடைக்குது. அதான் சொல்றாங்க டூரிங் சவுத் வெஸ்ட் மான்சூன் ஏரியாஸ் ஆஃப் த வெஸ்டர்ன் ஸ்லோப் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ் ரிசீவ் ஏ ஹெவி ரெயின்ஃபால். ஓகேங்களா? ஓகே. ஆன் த கான்ட்ரரி, இதுக்கு ஆப்போசிட்டா பாருங்க. வேர் த ஏரியாஸ் ஆஃப் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு லை இன் ரெயின் ஷேடோ ரீஜன். அது வந்து லீவர்ட் சைடு ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ் ரிசீவ்ஸ் ஏ வெரி லிட்டில் ரெயின்ஃபால். இப்போ நம்ம பார்த்தோம் வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து வெஸ்டர்ன் ஸ்லோப்பும் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைனுக்கு வந்து நல்ல மழை கிடைக்குதுன்னு. அப்போ வாட் அபவுட் த ஈஸ்டர்ன் ஸ்லோப் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ்? ஈஸ்டர்ன் ஸ்லோப் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ்ல மழை எப்படி இருக்கும்? மழை வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்ப அந்த ஈஸ்டர்ன் ஸ்லோப் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ்ல என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா இல்லையா? மகாராஷ்டிராலயும் நல்ல மழை பெய்யும். இது எங்க பார்க்க வெஸ்டர்ன் ஸ்லோப்ல மழை பெய்யும். ஓகேங்களா? சோ தமிழ்நாடு லை இன் ரெயின் ஷேடோ. அப்போ வந்து தமிழ்நாடுலாம் பாத்தீங்கன்னாக்கா வந்து அது வந்து ரெயின் ஷேடோ ரீஜனா மாறும். ஓகே. சோ இப்போ அந்த ஸ்லைட்ல பாருங்க. இப்போ வந்து வெஸ்டர்ன் ஸ்லோப் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து மழை நல்லா பெய்யுது. ரெயின்ஃபால் வந்து அதிகமாகுது. ஏன்னாக்கா as the mountains stand as a barrier when the moisture laden winds வந்து now the hit on it goes up. நம்ம பட்டோம் இல்லையா? So as we go up and up ஆயிடும். ஆல்ரெடி மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கு அதுல. So as we go above and above மேல போக என்ன ஆயிடும்னாக்கா it cools and condense and give heavy rainfall to that particular places. ஏன்னாக்கா அந்த மவுண்டைன் வந்து அந்த கிளவுட்ஸ் வந்து பிளாக் பண்ணிக்கும். அந்த கிளவுட்ஸ் வந்து பிளாக் பண்ற வரைக்கும் அதுல எவ்வளவு மாய்ஸ்சஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நல்ல மழை பெய்யும். ஸோ நியர்லி 250 சென்டிமீட்டர் அபவுட் 250 சென்டிமீட்டர் வந்து we can get the rainfall in the western slopeல வந்து நமக்கு அதிகமா கிடைக்கும். வெஸ்டர்ன் ஸ்லோப் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ். அப்ப என்னடா as soon as he loses all the moistures in the வெஸ்டர்ன் ஸ்லோப் வெஸ்டர்ன் காட்ஸ் முடிஞ்ச உடனே இட் லூசஸ் த வெயிட்டட். ஏன்னா மாய்ஸ்சர் குறைஞ்சி போச்சுனாக்கா கிளவுட்ஸ் வந்து வெயிட் வந்து குறைஞ்சிடும். அப்ப என்னடா இட் ஸ்டார்ட்ஸ் டு எஸ்கேப் டு த அதர் சைடு. அந்த சைடு போகும்போது அந்த கிளவுட்ஸ் அந்த கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது என்னக்கா இட் ஹாவ் a little bit of moisture. அந்த little bit of moisture என்ன செய்யும்? gives us a little amount of water to the other side of the mountain. அததான் என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா ட்ரை ஏர் அட்வான்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா 3 கிளவுட்ஸ் இருக்கும். அந்த 3 கிளவுட்ஸ் தான் அந்த இதுல இருந்து பிரிஞ்சு வந்த கிளவுட்ஸ். அதெல்லாம் நல்லா மழை பெஞ்சிட்டு மூவ் ஆகிற கிளவுட்ஸ். அந்த மாய்ஸ்சர் குறைஞ்சதுனால இட் எஸ்கேப் ஃப்ரம் த வெஸ்டர்ன் காட்ஸ். அப்படி எஸ்கேப் ஆயிட்டு மற்ற அந்த சைடுக்கு வரும்போது இட் வில் கிவ் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். அப்ப இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அபவுட் 250 சென்டிமீட்டர் கொடுத்த அந்த ரெயின்ஃபால் ரீஜனு அங்க வரும்போது ஜஸ்ட் இட் கிவ்ஸ் ஒன்லி 25 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால். So where the rainfall is very low, that area is called leeward side அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா லீவர்ட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல மழை பெய்யுதோ அதுக்கு பேர் தான் வந்து விண்வர்ட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் ஸ்லைட்ல நீங்க பாத்தீங்கன்னா அது தெரியும். இங்க பாருங்க இது வந்து விண்வர்ட் சைடு. அப்ப வேர் வில் கெட் ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்னு தட் ரீஜன் இஸ் கால்டு விண்வர்ட் சைடு. வேர் த அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் இஸ் வெரி லோ தட் ரீஜன் இஸ் கால்டு லீவர்ட் சைடு. இந்த லீவர்ட் சைடு தான் என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா ரெயின் ஷேடோ ரீஜியன், அதாவது மழை பெறாத பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரெண்டுக்கு நடுவுல ஒரு மவுண்டெயின் இருக்கிறதுனால இது என்ன செய்யுது? இட் சேஞ்சஸ் த கிளைமேட் இன் த சேம் பிளேஸ். இப்ப கர்நாடகா எடுத்தீங்கன்னாக்கா வெஸ்டர்ன் கோஸ்ட்ல வந்து நல்ல மழை கிடைக்கும். அதே காரணம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா மழை வந்து கம்மியா தான் பெய்யும். இப்ப மும்பைல பாத்தீங்கன்னாக்கா ஹெவி ரெயின்ஃபால் பெய்யும். அதே புனேல பாத்தீங்கன்னாக்கா மழை கொஞ்சமா தரும். ஏன்னா புனே லொக்கேட்டட் இந்த ரெயின் ஷேடோ ரீஜன். whereas Mumbai located on the coast of Arabian Sea. அதனால மும்பைல வந்து அதிகமா மழை பெய்யும். ஓகேங்களா? சோ அதனால என்ன சொல்றாங்க? Mountain is also one of the factor to determining a climatic condition in a particular place. ஓகே. அப்ப பாத்தீங்கன்னாக்கா இப்ப பாருங்க ஆந்திர பிரதேஷ் தமிழ்நாடுலாம் வந்து ஏன் கிடைக்காதுனாக்கா இப்ப இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் என்ன செய்யனாக்கா இட் டிவைட் இன்டு 2 branches. ஒன்னு வந்து இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் தி அரேபியன் சீ. தி அதர் branches மூவ்ஸ் டுவர்ட்ஸ் தி பே ஆஃப் பெங்கால். இப்ப பே ஆஃப் பெங்கால் பக்கமா போற அந்த பிரான்ச் என்ன செய்யனாக்கா இட் ஓன்ஸ் பிளாக்டு பை எனி மவுண்டன்ஸ். அந்த பக்கம் அதாவது அது எப்படி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் வந்து மூவ்ஸ் as parallel to the தமிழ்நாடு கோஸ்ட். தமிழ்நாடு கோஸ்ட்டுக்கு பேரலா ஆந்திரா கோஸ்ட்டுக்கு தமிழ்நாடு தெலுங்கானா பக்கமா போகும்போது அது பேரலா போகும். அதனால வந்து மழை வந்து அங்க கிடைக்காது. ஓகேங்களா? அதனால வந்து ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடுல என்னன்னு சொல்லுவாங்கன்னாக்கா ரெயின் ஷேடோ ரீஜன் ஆர் அதர்வைஸ் கால்டு லீவர்ட் சைட் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ் ரிசீவ் வெரி லிட்டில் ரெயின்ஃபால். மும்பைல அதிகமா மழை பெய்யும். அதே வந்து புனேல பாத்தீங்கன்னாக்கா மழை கம்மியா பெய்யும். Pune located in the leeward side, whereas Mumbai located in the windward side. Okay. During this season, Mangalore, located on the coast, gets a rainfall about 280 centimeter. Mangalore வந்து coastal region இருக்கிறதுனால, அதாவது வெஸ்டர்ன் ஸ்லோப்ல இருக்கிறதுனால
அதுக்கு எவ்வளவு மழை கிடைக்குதுனாக்கா 280 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. வேற பெங்களூர் லொக்கேட்டட், அது தெரியும், பெங்களூர்னா கூல் கிளைமேட். அது எங்க இருக்கு? லீவர்ட் சைடு. ஆனா அங்க எவ்வளவு இருக்குனாக்கா 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால். அப்ப பெங்களூர் ஏன் கூலா இருக்குது? பிகாஸ் பெங்களூர் லொக்கேட்டட் இன் ஹையர் ஆல்டிடியூட். ஓகே, மழை வந்து கம்மியா பெய்யுது, அப்ப ஏன் பெங்களூர் கூல் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா பிகாஸ் பெங்களூர் லொக்கேட்டட் இன் ஹையர் ஆல்டிடியூட். அதர் தன் த மற்ற ஏரியா பார்க்கும்போது பெங்களூர் வந்து உயரமா இருக்கிறதுனால அங்க கூல் கிளைமேட்டா இருக்குதுன்னு சொல்றாங்க. தட்ஸ் ஆல். அப்ப நம்ம கூட பார்க்கலாம் ஆல்டிடியூட் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபேக்டர் டு டிட்டர்மைன் கிளைமேட்டிக் கண்டிஷன் பார்த்தோம். அதனால ஆல்டிடியூட் அதிகமா இருந்தால பெங்களூர் கூலா இருக்கும். பட் ரெயின்ஃபால் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பெங்களூர் லொக்கேட்டட் இன் த லீவர்ட் சைட், so that it receives only 50 centimeter rainfall. ஓகேங்களா? So relief is also one of the factor to determine climatic conditions. அடுத்து முன்னாடி இப்போ the last factor which determine the climate of India எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா jet stream. ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்றது என்னன்னு இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்க அந்த டெஃபினேஷன். ஃபாஸ்ட் மூவிங் விண்ட் ப்ளோயிங் இன் த நேரோ ஜோன் இன் த அப்பர் அட்மாஸ்பியர். அதாவது அட்மாஸ்பியருக்கு மேல ஒரு வேகமா போற ஒரு நேரோ 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 செக்ஷன்ல ஃபாஸ்டா போற ஒரு மூவிங் விண்டுக்கு பேர் தான் வந்து ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன்லாம் வந்து வர்றதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஜெட் ஸ்ட்ரீம் தான். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரிங்கிங் த மான்சூன் விண்ட்ஸ் டு த இந்தியானாக்கா அது ஜெட் ஸ்ட்ரீம் தான், வேற எதுவுமே கிடையாது. அது வந்து நேரோ ஜோனா இருக்கும். அதை நம்ம மேப்ல பார்க்கலாம், அந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். அக்கார்டிங் டு த ஜெட் ஸ்ட்ரீம் தியரி, ஜெட் ஸ்ட்ரீம் தியரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஆன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆரிஜினேட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே வந்து ஜெட் ஸ்ட்ரீம் தான். இஸ் டிரைவ் பை த ஷிஃப்ட் ஆஃப் த சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஃப்ரம் த பிளெயின் ஏரியா ஆஃப் இந்தியா டுவர்ட்ஸ் த திபெத்தியன் பிளாட்டோ. என்னன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது ஆன்செட் ஆஃப் சவுத் மான்சூன் எப்படி வருதுனாக்கா ஷிஃப்ட் ஆஃப் த சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஃப்ரம் த பிளெயின் ஆஃப் இந்தியா டுவர்ட்ஸ் த திபெத்தியன் பிளாட்டோ. திபெத்தியன் பிளாட்டோ எங்க இருக்குதுனாக்கா டுவர்ட்ஸ் த நார்த்தன் ஆஃப் இந்தியால இருக்குது. ஓகே, அதாவது திபெத் கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? திபெத்லாம் கேள்விப்பட்டீங்களா? நேபாள், திபெத் இல்லையா? அதுதான் வந்து அதான் அந்த ரூஃப் ஆஃப் த கார்டன், ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. திபெத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அது ஏன் அப்படி சொல்றாங்கனாக்கா இட் ஹாஸ் அன் ஹையர் ஆல்டிடியூட். இட் ஹாஸ் அன் ஹையர் ஆல்டிடியூட். அப்படி பாத்தீங்கன்னாக்கா இங்க வெஸ்டார்லி ஜெட் என்ன செய்யினாக்கா பிளெயின் ஏரியாவில இருந்து எங்க மூவ் ஆகுது, திபெத்தியன் பிளாட்டுக்கு வந்து மூவ் ஆகுறதுனால தான் நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூனே வருது. அப்ப இந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து எங்க இருந்து போகுதுனாக்கா சீல இருந்து லேண்ட் ஏரியாவுக்கு போகுது. அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த அரேபியன் சீ எடுத்துக்குமே ஃபார் எக்ஸாம்பிள், அரேபியன் சீல இருந்து என்ன செய்யணாக்கா அப்படியே ஆக்சுவலா வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது அதை நம்ம அப்ப டீடைலா அதுல பார்க்கலாம். இது வந்து இப்ப நம்ம ஃபேக்டர்ஸ் மட்டும் பாக்குறோம். ஓகே, அப்போ என்ன ஆகுதுனாக்கா ஆன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் இஸ் டிரைவன் பை த ஷிஃப்ட் ஆஃப் த சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட். அது ஷிஃப்ட் ஆகுதான். எது ஷிஃப்ட் ஆகுதுனாக்கா வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் வந்து எங்க இருந்து ஷிஃப்ட் ஆகுதான், ஷிஃப்ட் ஃப்ரம் சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஃப்ரம் த பிளெயின் ஆஃப் இந்தியா, பிளெயின் ஆஃப் இந்தியாவில இருந்து திபெத்துக்கு மூவ் ஆகுதுன்னா அந்த அடுத்த ஸ்டைல நம்ம பார்க்கலாம். அப்படி மூவ் ஆகும்போது தான் இட் பிரிங் த சவுத் வெஸ்ட் மான்சூன் டு இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. The easterly jet stream causes tropical depression both during the southwest monsoon and retreating monsoon. ஈஸ்டர்லி ஜெட் தான் வந்து முக்கியமா என்ன சொல்றாங்கனாக்கா ரெண்டுக்கும் காசு, அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கும் நார்த் ஈஸ்ட் மான்சூன். அதாவது நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து ரிட்ரேட்டிங் மான்சூன் சொல்லுவாங்க, இல்லைன்னா ட்ரிகரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் அதை சொல்றது உண்டு. ஓகேங்களா? ஸோ ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் காசஸ் tropical depression both during the southwest monsoon as well as in the northeast monsoon அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம அடுத்த ஸ்லைடு பார்க்கலாம். ஸோ இது வந்து பெர்மனன்ட் ஜெட் ஸ்ட்ரீம் இந்த வேர்ல்டு, எப்போதுமே இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து அது பாத்தீங்கன்னா அந்த கோடு போட்டுக்கிறாங்க இல்லையா, கோடு போகுதுங்க இல்ல, அந்த கோடு தான் வந்து நேரோ அப்படின்னு சொல்றது. அந்த இதுல தான் வந்து டிராவல் ஆகிட்டே போகும். ஓகே, அப்ப எங்க லோ பிரஷர் ஹை பிரஷர் லோ பிரஷர் ஹை பிரஷர் இருக்குதோ அந்த மாதிரி அது டிராவல் ஆகிட்டே போகும். இது எப்பவுமே வந்து பெர்மனண்டாவே இருந்துகிட்டே இருக்கும். அதை பாத்தீங்கன்னாக்கா டிராபிக்கல், சப்டிராபிக்கல், அப்புறம் அப்புறம் வந்து ஈக்குவேட்டருக்கு கீழே வந்து சப்டிராபிக்கல் அண்ட் போலார் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும். அங்க வந்து சப்டிராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. இங்க சப்டிராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் இது வந்து மேல பாத்தீங்கன்னாக்கா இது நடுவில் ஈக்குவேட்டர் வரும். ஈக்குவேட்டருக்கு மேல வந்து சப்டிராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும். அதுக்கு மேல வந்து போலார் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும். ஸோ இது எப்பவுமே பெர்மனண்டா இருக்கும். இதுக்கும் நமக்கு மான்சூனுக்கும் சம்பந்தம் கிடையாது. பட் டெம்பரரி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் தான் வந்து நமக்கு ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மான்சூன்ஸ். அடுத்து சார் இதுதான் சொல்றேன். இப்போ வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, இதான் வந்து திபெத்தியன் பிளாட்டோ, அது இல்லையா, அதான். ஓகே, சரி, ஓகே. இங்க பாருங்க, இப்ப ரெண்டு ப்ராசஸ் நடக்கும். ஓகே, சோ இங்க லோ பிரஷர்ஸ் கிரியேட் ஆகும். இந்த கீழே பாத்தீங்கன்னா லோ
கிரியேட் ஆகும். இந்த லோ பிரஷர் ஏன் கிரியேட் ஆகும்? இதுக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா ஹை பிரஷர்ஸ் இருக்கும், லோ பிரஷர்ஸ் இருக்கும், கான்ட்ரோவர்சியா இருக்கும் பாருங்களேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஹை பிரஷர்ஸ் இருக்கும், இது மேல பாத்தீங்கன்னா லோ பிரஷர் இருக்கும். இது வந்து மெசகரைன், இது வந்து பேரே சொல்லுவாங்க மெசகரைன் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஓகேவா? இந்த இடத்துல வந்து இங்க கீழே பாத்தீங்கன்னா ஹை பிரஷர்ஸ் இருக்கும், மேல பாத்தீங்கன்னா லோ பிரஷர் இருக்கும். நல்லா பார்த்தோம். நம்ம சொன்னோம்ல ஹை பிரஷர்ஸ்ல இருந்து லோ பிரஷருக்கு போகும்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இங்க இருந்து ஹை பிரஷர்ல இருந்து இப்படி வரும், இந்த லோ பிரஷருக்கு இப்படி மூவ் ஆகும். ஓகே, அதே மாதிரி இப்படி திரும்பி இப்படி போகும்போது இங்க ஹை பிரஷர்ல இருந்து அந்த லோ பிரஷர் போகும்போது இப்படி போகும். இதுதான் வந்து சொல்லுவாங்க ஈஸ்டார்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து டிராபிக்கல் ஈஸ்டார்லி ஜெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இங்க இருந்து ஹை பிரஷர்ல இருந்து இந்த லோ பிரஷருக்கு போகும்போது தான் நான் சொன்னேன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரிங்கிங் த சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் காரணம். இப்போ இங்க ஹை பிரஷர்ஸ் இருக்குது, ஏன்னாக்கா இது கீழே, அதாவது ஈக்குவேட்டருக்கு கீழே இருக்கிறதுனால அங்க டெம்பரேச்சர்ஸ் கம்மியா இருக்கிறதுனால ஹை பிரஷர்ஸ் ஃபார்ம் ஆயிடும். ஓகே, அதே இடத்துல வந்து நார்த் ஆஃப் இங்க அட் எண்ட் ஆஃப் த மே பாத்தீங்கன்னாக்கா டெம்பரேச்சர் ஹைலி ரெக்கார்டட் சொன்னோம் இல்லையா? அப்ப இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர்ஸ் வந்து அதிகமா இருக்கும், ஸோ அந்த இடத்துல லோ பிரஷர் ஆகும். அப்போ இட் இஸ் அ டெண்டன்சி ஆஃப் த ஏர் மாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மூவிங் ஃப்ரம் ஹை பிரஷர் டு லோ பிரஷர் ஏரியா. அப்படி போகும்போது என்ன வரும், உங்களுக்கு வந்து மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அது, ஓகே, அதான் வந்து ரெஸ்ட் ஆஃப் மான்சூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்புறமேல் பார்க்கலாம். ஓகே, இது அப்படி மூவ் ஆகும். ஓகே, ஒன்ஸ் இது வந்து இந்த லோ பிரஷர் வந்து இங்க இருக்கிற காத்தெல்லாம் போயிட்டு இந்த லோ பிரஷர் அக்குமுலேட் பண்ணும்போது அது என்னவா மாறிடும், ஹை பிரஷர்ஸா மாறிடும். அப்ப ஹை பிரஷர்ஸ் மாறும்போது மேல என்ன ஆகும்னாக்கா லோ பிரஷர்ஸ் ஆகும். ஓகேங்களா? அப்படியே வந்து ட்ரிகரிங் ஆகும். அப்ப என்ன ஆகும், இந்த பக்கம் போன காத்து அதே டைரக்ஷன்ல திரும்பி வரும். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல ஹை பிரஷர் ஆகும், இந்த இடத்துல லோ பிரஷர் ஆகும், திரும்பி அப்படியே இருந்து திரும்ப வரும். அதுதான் வந்து ரிட்ரேட்டிங் மான்சூன், இல்லைனாக்கா சவுத் அதாவது நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஈஸ்டார்லி விண்ட் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து நெட் போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெசகரனுடைய ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்லாம் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி திபெத்திலாம் பார்த்தீங்கன்னாக்கா இதான் இந்த ப்ராசஸ், அதாவது சேஞ்சிங் இன் த டெம்பரேச்சர் சேஞ்சஸ், அதாவது டியூ டு சேஞ்சஸ் இன் த டெம்பரேச்சர் த சேஞ்சஸ் இன் த ப்ரெஷர், அதுதான் வந்து காரணம். இப்படி மூவ் ஆகுறதுனால தான் இது வந்து நமக்கு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் கிடைக்குது. அப்போ ஜெட் ஸ்ட்ரீம் அப்ப இங்க இருந்து இப்படி மூவ் பண்றதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த நேரத்துல ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் தான் வந்து முக்கியமான காரணம். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து மான்சூன். த வேர்ட் மான்சூன். ஓகே, ஓகே, இப்போ நம்ம மான்சூன் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபேக்டர்ஸ் டிட்டர்மினிங் த கிளைமேட் ஆஃப் இந்தியா, ஜெட் ஸ்ட்ரீம் வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம மான்சூன் பார்க்குறோம். ஸோ மான்சூன் பார்த்தீங்கன்னா the word monsoon has been derived from the Arabic word மௌசியம், which means season. ஓகே, இது வந்து அரபிக் வேர்டு. ஏன்னா அரேபியன்காரன் தான் வந்து அந்த மான்சூனுடைய எக்ஸ்பீரியன்சஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அரேபியன் சி பக்கமா ட்ரேடர்ஸ் தானே மோஸ்ட்லி அரேபியன்ஸ்லாம் வந்து ட்ரேடர்ஸ் தான் இருப்பாங்க. அப்போ மோஸ்ட்லி தே ஆர் சேலிங் ஆன் த போட் இல்லையா? அப்படி போட்ல அவங்க மூவ் ஆகும்போது அரேபியன் சி பக்கமா போகும்போது தே எக்ஸ்பீரியன்சஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 விதமான சீசன் வந்து அவங்க என்ஜாய் பண்ணாங்க. அந்த 2 விதமான சீசனை தான் அவன் என்ன சொல்றான்னாக்கா ஆல்டர்னேட்டிவ் வின்ஸ் அப்படின்னு சொல்றான். அந்த ஆல்டர்னேட்டிவ் வின்ஸ் தான் நம்ம இப்ப பார்த்தது. ஒன்னு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் ஃபார் 6 months அப்படி சொல்லிக்கிறான். ஃபார் 6 months வந்து ஒரு டைரக்ஷன்ல காத்தடையுது, another 6 months வந்து வேற அந்த அதே டைரக்ஷன் ரிவர்ஸ்ல வருது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பேர் வந்து ஆல்டர்னேட்டிவ் வின்ஸ் ஆஃப் வின் சிஸ்டம் அப்படின்னு சொன்னான் அவன். பட் அரபிக் வேர்ல்ட்ல இருந்து மௌசிம் என்ற வேர்ல்ட்ல இருந்து நம்ம என்ன எடுத்தோம்னாக்கா சீசன் எடுத்தோம். அதை தான் இங்கிலீஷ்ல வந்து மான்சூன் அப்படின்னு மாத்துறோம். அப்ப மான்சூன்னாக்கா வாட் இஸ் த மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சீசன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரிஜினலி த வேர்டு மான்சூன் as used by Arab navigators, அதாவது அரப் ட்ரேடர்ஸ், அவங்கள மோஸ்ட்லி போட்ல தான் போவாங்க இல்லையா, several centuries ago முன்னாடி, to describe a system of seasonal reversal of winds. சிஸ்டம் ஆஃப் சீசனல் ரிவர்சல் ஆஃப் விண்ட். ரிவர்சல்னா ஒரு பக்கம் டைரக்ஷன்ல போயிருக்கும் போது ஒரு காத்து அதே டைரக்ஷன்ல திரும்பி வருதுன்னு இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து ரிவர்சல் ஆஃப் விண்ட்னு சொல்றான். அது வந்து போய் வர்றதுனால அது வந்து சீசன் சொல்றான். அதனால அதுக்கு பேர் என்ன சொல்றேன்னாக்கா சிஸ்டம் ஆஃப் சீசனல் ரிவர்சல்ஸ் ஆஃப் விண்ட்ஸ் அலாங் த ஷோர் ஆஃப் த இந்தியன் ஓஷன். அலாங் த ஷோர் ஆஃப் த இந்தியன் ஓஷன், அதாவது அந்த கோஸ்டல் பிளைனை பத்தி சொல்றாங்க. ஓகே, டிஸ்கவரி எஸ்பெஷலி ஓவர் த அரேபியன் சி. அவன் வந்து அந்த மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணதுனாலதான் அதுக்கு பேர் அப்படி சொல்லிட்டான். ஓகேங்களா?
It blow from the southwest to northeast during summer. Summer season முடிஞ்ச பிறகு ஆரம்பிக்கிறது தான் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ எங்கேருந்து போகுது? சவுத் வெஸ்ட்ல இருந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு போகிறது தான். எப்போனாக்கா டூரிங் சம்மர். அதே மாதிரி ஃப்ரம் த நார்த் ஈஸ்ட் டு சவுத் வெஸ்ட் டூரிங் வின்டர். ஆக்சுவலாக நமக்கு வந்து சம்மர் சீசன் முடிஞ்ச பிறகு தான் நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி வின்டர் சீசன் துவக்கிறதுக்கு முன்னாடி தான் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரும். அப்போ இந்தியாவுடைய கிளைமேட் பார்த்தீங்கன்னாக்கா 3 தான் வரும். ஒன்று வந்து சம்மர், ஒன்று வந்து ரெய்னி, ஒன்று வந்து வின்டர். மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி ஸ்ப்ரிங், ஆட்டம் அதெல்லாம் வந்து நமக்கு கிடையாது. ஸோ நம்முடைய கண்ட்ரியுடைய கிளைமேட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் வி டிவைட் இன்டு 3 செக்ஷன் தான். ஒன்று வந்து சம்மர், ஒன்று வந்து ரெய்னி, ஒன்று வந்து வின்டர். சம்மர் சொல்லியாச்சு, அது வந்து இதில் மற்ற அதில் பார்க்கலாம். ஓகே. ஸோ இட் ப்ளோ ஃப்ரம் சவுத்னு சொல்லிட்டு மான்சூன்ஸ் ஆர் த காம்ப்ளெக்ஸ் மெட்ரலாஜிக்கல் ஃபினோமினான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ்னு அர்த்தம். ஒரு வந்து ஒரு கஷ்டமான ஒரு இதுதான் இது. மெட்ரலாஜிக்கலுடைய ஃபினாமினா அதாவது கேரக்டர் வைஸா மாறுறதுனால இதுக்கு பேர் வந்து காம்ப்ளெக்ஸ் மெட்ரலாஜிக்கல் ஃபினாமினான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சாரி, மெட்ரலாஜிக்கலிஸ்ட்னா யார் அர்த்தம்? ஒன் இப்போ நம்ம பார்க்குறோம்னா டெய்லி மழை வந்து இந்த ஏரியாவில் பெய்யும், தேனி மாவட்டம் அந்த மாவட்டம்லாம் சொல்றாங்களே, டெய்லி சொல்றாங்க இல்லையா, நமக்கு நியூஸ் சொல்றாங்க இல்லையா, இந்த இடத்துல மழை பெய்யும், இந்த இடத்துல இப்படி போவோம் அப்படின்லாம் சொல்றாங்களே, சென்னையில் வந்து மேகமூட்டமா இருக்கும் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அவங்க தான் யாரு? மெட்ரலாஜிஸ்ட் சொல்லுவாங்க. ஹவ் டெவலப்டு எ நம்பர் ஆஃப் கான்செப்ட்ஸ் அபவுட் ஆரிஜின் ஆஃப் மான்சூன். ஆரிஜின் ஆஃப் மான்சூனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய மெட்ரலாஜிஸ்ட்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் டைனமிக் கான்செப்ட் அப்படின்னு அர்த்தம். இப்ப இருக்கிற ப்ராக்டிக்கல்ல நம்ம யூஸ் பண்ற அந்த கான்செப்ட் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, மான்சூன் விண்ட் ஆரிஜினேட் டியூ டு சீசனல் மைக்ரேஷன் ஆஃப் பிளானட்டரி விண்ட்ஸ் அண்ட் ப்ரெஷர் பெல்ட்ஸ் ஃபாலோயிங் த பொசிஷன் ஆஃப் த சன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ ஃபாலோயிங் த பொசிஷன் ஆஃப் த சன் சொல்றாங்க. அப்பனாக்கா சன் மூவ் ஆகுதுவா? சன்னு மூவ் ஆகுது. இப்ப நம்ம வந்து சன்னு வந்து லொக்கேட்டட் அட் த சென்டர். இப்போ நம்ம கேலக்சி படிக்கும் போது சன் லொக்கேட்டட் இல்லையா அட் சென்டர். மற்ற பிளானட் என்ன ஆகுது? ரிவால்விங் த சன் தான் படிக்கிறோம். ஓகே, அப்போ வந்து எர்த் ஆல்சோ ரிவால்விங் த சன் ஆகும்போது அப்பதான் வந்து என்ன நடக்குது? சேஞ்சஸ் நடக்குது. இந்த கான்செப்டுக்கு பேர் தான் வந்து டைனமிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ டைனமிக் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் மான்சூன் விண்ட் ஆரிஜினேட் எப்போ வருது? மான்சூன் விண்ட் ஆரிஜினேட் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, டியூ டு சீசனல் மைக்ரேஷன் ஆஃப் மைக்ரேஷன் அர்த்தம் மூவ்மெண்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர் பிளேசஸ். சீசனல் மைக்ரேஷன் ஆஃப் பிளானட்டரி விண்ட்ஸ் அண்ட் ப்ரெஷர் பெல்ட்ஸ். ஸோ சீசனல் பிளானட்டரி விண்ட்ஸும் ப்ரெஷர் பெல்ட்டும் மாறதுனால தான். எதனால அது மாறுது? ஃபாலோயிங் த பொசிஷன் ஆஃப் சன்னு சொல்றாங்க. அது அப்புறமேல அதை கிளீனா பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றம் வர்றதுனால தான் நமக்கு என்ன வருதுனாக்கா மான்சூன் வருதுன்றாங்க. டூரிங் சம்மர் சொலிசிட் த சன் the sun ray fall vertically over the tropic of Cancer. During the summers, அப்ப நமக்கு வந்து சம்மர் சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? மார்ச்லேயே ஸ்டார்ட் ஆகுது. இந்த மந்த் ஆஃப் மார்ச் the sun located exactly at the equator. இல்லையா, ஈக்குவேட்டர்ல வந்து கரெக்டா பாத்தீங்கன்னாக்கா மார்ச் மாசம் வந்து சன் வந்து லொக்கேட் ஆகும். ஓகே, அந்த சன்னை லொக்கேட் அப்ப மார்ச்ல இருந்து என்ன செய்யும்? அப்படியே மார்ச்ல இருந்து ஈக்குவேட்டர்ல இருந்து ட்ரோபிக் ஆஃப் கேன்சருக்கு மூவ் ஆகும். அதுதான் சொன்னாங்க இல்லையா, இப்பதான் சொன்னாங்க சீசனல் மைக்ரேஷன் சொல்றாங்க. அப்போ ஈக்குவேட்டர்ல இருந்து அப்போ ட்ரோபிக் ஆஃப் கேன்சருக்கு மூவ் ஆகும்போது, அதாவது மார்ச், ஏப்ரல், மே. மே வந்து என்ன சொல்லுவாங்க? ஹாட்டஸ்ட் மந்த் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா அப்பதான் வந்து டெம்பரேச்சர் வந்து இஸ் ஹைலி ரெக்கார்டட் இன் நார்த் இந்தியா, நியர்லி மோர் தென் 46 டிகிரி செல்சியஸ் சொல்லுவாங்க. பர்டிகுலரா சொல்ல போனாக்கா இந்த நார்த் வெஸ்டா பார்ட் ஆஃப் இந்தியாவில் பாத்தீங்கன்னாக்கா the temperature is heavily recorded அப்படின்னு சொல்லுவாங்க. பர்டிகுலர் எந்த இடத்துல சொன்னாக்கா ராஜஸ்தான்ல சொல்லுவாங்க. ஓகே, அப்போ நார்த் அதாவது சம்மர் மந்த்ல நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியாவில் டெம்பரேச்சர்ஸ் அதிகமாகும் போது அங்கதான் என்ன கிரியேட் ஆகும்னாக்கா லோ ப்ரெஷர்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, அப்ப டோட்டலா இந்தியா முழுக்க அந்த 4 மந்த்ஸ், அதாவது 3 மந்த்ஸ்க்குள்ள மார்ச், ஏப்ரல், மேக்குள்ள அட் த மிட் ஆஃப் ஜூன் மந்த் மிடில் தான் என்ன செய்யனாக்கா இந்த டெம்பரேச்சர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஏன் குறையுது? அப்பதான் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆகும். புரியுதுங்களா? அப்பதான் வந்து சவுத். அப்ப என்ன சொல்றாங்கன்னாக்கா டூரிங் சம்மர் சொலிசெட் த சன் ரேஸ் ஃபால் வெர்டிகலி ஓவர் த ட்ரோபிக் ஆஃப் கேன்சர். அப்ப சம்மர் சீசன்ல எப்ப மே மாசத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த சன்னுடைய ரே வந்து வெர்டிகலா எதுல விழுனாக்கா ட்ரோபிக் ஆஃப் கேன்சர். உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரோபிக் ஆஃப் கேன்சர் கிராஸ் த இந்தியா அட் சென்டர்னு. அப்போ சன்னுடைய ரே வந்து ட்ரோபிக் ஆஃப் கேன்சர்ல விழும்போது டோட்டலி த இந்தியா ஹாஸ் ரிசீவ் ஹை டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ ஹை டெம்பரேச்சர் அப்ப என்ன அப்படியே சன் மூவ் ஆகுனாக்கா அந்த நார்த் வெஸ்ட் பார்ட்ல வந்து ஹை டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆகும்னு சொன்னேன். therefore all the pressure and wind belt of the globe shift northward. அப்ப எல்லா பிரஷரும் எங்க மூவ் ஆகுதான்? அந்த லோ பிரஷரை நோக்கி போகுதுன்றான்.
அப்ப எங்க இருந்து எங்க போகுது? சவுத் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல ஹை பிரஷர்ஸ் இருக்கிறதுனால லோ பிரஷர் எங்க கிரியேட் ஆகுது? நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியால கிரியேட் ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்கா அதே மூவ் ஆகும். நம்ம யாரும் வந்து அதை வந்து ஆப்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா எது இங்க இருந்து அது எடுத்துட்டு போகுது? அதாவது இங்க இருக்கிற ஹை பிரஷர் ரீஜன்ல இருந்து லோ பிரஷர் ஏரியாவுக்கு எது எடுத்துட்டு போகுதுனாக்கா அந்த ஜெட் ஸ்ட்ரீம் தான் அதுக்கு எடுத்துட்டு போகும். அந்த காத்து வேகமா எடுத்துட்டு போகும். அதாவது ஃபாஸ்ட் மூவிங் ஜெட் விண்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஃபாஸ்ட் மூவிங் ஏர் விண்ட்னு சொல்றாங்கல்ல, அதுதான் முக்கியமான காரணம். அப்ப இந்த ஹை பிரஷர் ஏரியா என்ன செய்யும்னாக்கா அந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து தூக்கிட்டு போய் எங்க முடிக்கும்? அந்த நார்த் வெஸ்ட் பார்ட் இந்தியாவில் இருக்கிற லோ பிரஷர் ஏரியாவில் போயிட்டு அக்குமுலேட் பண்ணும். அப்போ அது என்ன செய்யுது? அப்படி மூவ் ஆகும்போது தான் அது என்ன செய்யுது? கேரி த மாய்ஸ்டர். ஏன்னாக்கா அது எங்க இருந்து மூவ் ஆகுதுனாக்கா ஓஷன்ல இருந்து மூவ் ஆகுறதுனால இட் கேரி த மாய்ஸ்டர். அந்த மாய்ஸ்டர்ல போறதுனால தான் அப்ப இந்தியாவுக்கு முழுக்க வந்து என்ன கிடைக்குது? ரெயின்ஃபால் கிடைக்குது. Such a systematic change in the direction of planetary winds is known as a monsoon. அப்போ வந்து அதே மாதிரி வந்து அங்க வந்து ஹை பிரஷர் கிரியேட் ஆகும்போது சதர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து லோ பிரஷர் ஏரியா கிரியேட் ஆகும். அப்ப என்ன செய்யும்? அதே ஜெட் ஸ்ட்ரீம் வந்து திரும்ப கொண்டு வரும். நார்த் ஈஸ்ட்ல இருந்து சவுத், அதாவது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல வந்து அந்த சதர்ன் ஹெமிஸ்பியர்ல கிரியேட் ஆன லோ பிரஷரை வந்து அக்குமுலேட் பண்ணும். இதே தான் மாறி மாறி வரும். ஓகேவா? அது அந்த சீசன் முடிஞ்ச உடனே வின்டர் சீசன் நமக்கு இந்தியாவுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அதான் இங்க சொல்றேன். During the winter season, the pressure and the wind will shift southward, thereby establishing northeast monsoon trade winds over this region. Such a systematic change in the direction of planetary winds is known as monsoon. இந்த மாதிரி சிஸ்டமா சேஞ்ச் ஆகுறது அந்த டைரக்ஷன் ஆஃப் பிளானட்ரி பேர் தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னாக்கா மான்சூன் அப்படின்னு சொல்றாங்க. இதான் வந்து பிளானட்டரி விண்ட்ஸ் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுல நிறைய தெரியும். மேல வந்து போலார் ஈஸ்டார்லிஸ் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே சப்போலார் லோ ப்ரெஷர். நல்லா கவனிங்க, அந்த இடத்துல வந்து நார்த் போல்ல எப்பவுமே வந்து ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கு கீழே சப்போலார் லோ ப்ரெஷர், அது வந்து சப்போலார் லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுது இல்லையா? அப்ப அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர்ஸ் அதிகமாகும். மேல டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும், கீழே வந்து டெம்பரேச்சர்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப டெம்பரேச்சர் அதிகமா இருந்தாக்கா ப்ரெஷர் கம்மியாகும், லோ ப்ரெஷர். அதே மாதிரி இதை பாருங்க, இது அது கீழே இதை பாருங்க, சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் ஜோன் ஒன்று கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கு கீழே வந்து ஈக்குவட்டோட லோ ப்ரெஷர் ஏரியா வருது. அப்ப ரெண்டு லோ ப்ரெஷர் ஏரியா வருது, ஒரு ஹை ப்ரெஷர் ஜோன் வருது. எங்க? நார்தர்ன் ஹெமிஸ்பியருக்குள்ள. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர்ல பார்த்தீங்கன்னாக்கா சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் ஜோன் வருது, அதே மாதிரி சப்ட்ராபிக்கல் லோ ப்ரெஷர் வரும். இப்பதான் நம்ம பார்த்தோம்ல, ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷர் போகும்னு சொன்னோம் இல்லையா? அப்ப இந்த சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர்ல இருந்து இப்படி போகும். அப்போ எந்த டைரக்ஷன்ல இருந்து போகுதுனாக்கா வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட்ல போகுது இல்லையா? அதனால இதுக்கு வெஸ்டாலிஸ் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வேற இங்க பாருங்க, இது எப்படி வருதுனாக்கா இது வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் வருது இல்லையா? இது வந்து வெஸ்டாலி விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப இங்க பாருங்க, இது எந்த டைரக்ஷன்ல போகுது? இது வந்து எந்த டைரக்ஷனாக்கா டிராபிக்கல் ஈஸ்டாலி விண்ட், ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு மூவ் ஆகுது. இங்க வந்து வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட்டுக்கு மூவ் ஆகும். இந்த ஏரோ மார்க் பாருங்க, வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட்டுக்கு போகும். இங்க பாத்தீங்கன்னாக்கா வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட்டுக்கு போகும். இது வந்து அதே தான். அப்போ இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் அதிகமா இருக்கும், ஐ மீன் இந்த இடத்துல டெம்பரேச்சர் அதிகமா இருக்கனால ப்ரெஷர் கம்மியா இருக்கும், இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும், அதனால எப்படி மூவ் ஆகும். பட் இந்த ரெண்டு ரீஜன் எடுத்தீங்கன்னாக்கா டிராபிக்கல் ஈஸ்டார்லி வின்சன், டிராபிக்கல் ஈஸ்டார் ரெண்டு இருக்குது இல்லையா? இந்த ரெண்டும் வந்து இந்த ஜோன்ல வந்து கன்வர்ஜ் ஆகும். இந்த ஜோன்ல வந்து கன்வர்ஜ் ஆகும். அது நீங்க அது பார்க்கலாம், நீங்க அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். நீங்க பாருங்க, இதான் வந்து இப்ப இந்த லைன் இருக்கு இல்லையா? இந்த லைன்லாம் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கிற இடம். அப்போ நம்ம பார்த்தல வெஸ்டாலி விண்ட்ஸ் பார்த்தோம்ல, அதெல்லாம் வந்து இங்க இருந்து கன்வெர்ஜ் ஆகும். அப்ப இங்க இருக்கிற ஏரியா வந்து இங்க கன்வெர்ஜ் ஆகும். இதுதான் வந்து ஈக்குவட்டல் ரீஜன் இல்லையா? இந்த ஈக்குவட்டல் ரீஜன் வந்து டெம்பரேச்சர் எப்பவுமே அதிகமாகும். ரெண்டாவது சம்மர் சீசன்ல வந்து நமக்கு டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆன இந்த இடம். அப்ப இந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து லோ ப்ரெஷரா இருக்கும். அப்ப மேல இருக்கிற ஹை ப்ரெஷர் ஏரியாவும் கீழே இருக்கிற ஹை ப்ரெஷர் ஏரியாவும் இப்படி மூவ் ஆகும். அப்போ ஈக்குவட்டலுக்கு வந்த பிறகு இப்படி டேர்ன் ஆகும். அப்படி டேர்ன் ஆகக்குள்ளதான் அது பேர் என்னன்னு சொல்லணும்னாக்கா சவுத் வெஸ்ட் மான்சூன். அது வரைக்கும் வந்து சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் தான் வரும். when it crosses the equator it turn into southwest மாறும். இது வந்து சம்மர் சீசன்ல நடக்குது. வின்டர் சீசன்ல பாருங்க, இந்த இடத்துல வந்து ஹை பிரஷர்ஸ் இருக்கும், இங்க வந்து லோ பிரஷர். இந்த லைனை பாருங்க, இந்த லைனை பாருங்க, இதான் வந்து லோ பிரஷர்ஸ் ஏரியா. அப்ப இது என்ன இங்க வந்து வரும்போது இது எப்படி வந்து மூவ் ஆகுது பாருங்க, இப்படி வந்து ஈஸ்ட் பக்கமா திரும்பும். அதே மாதிரி இதுவும் வந்து ஈஸ்ட் பக்கமா திரும்பும். அப்ப இந்த இடத்துல ரெண்டும் வந்து கன்வெர்ஜ் ஆகும். இதுதான் வந்து ட்ரேட் வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்க வந்து எல்லாம் கன்வெர்ஜ், அந்த லோ பிரஷர்ல கன்வெர்ஜ் ஆகும் போது இந்த இடத்துல வந்து என்ன ஆகுனாக்கா ஹை ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும், அந்த இடத்துல லோ ப்ரெஷர். இப்படிதான் மாறி மாறி நடக்கும். இதுக்கு பேர் தான் வந்து ஐடி
இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜ் ஜோன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ தெரிஞ்சிச்சிங்களா? இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜ் ஜோன்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ நம்ம இதை பார்த்தோம். இது இது போங்க சார் மேலே. ஓகே, இதை முடிச்சிட்டோம் சார். பார்த்து இந்த வெஸ்டர்ன் ஈவென்ட்ஸ் ஓகே, இதான் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ இதான் வந்து ஈக்குவேட்டரு. இது ஃபுல்லாக வந்து டெம்பரேச்சர்ஸ் அதிகமாக இருக்கும், அதனால ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். இங்கே ஹை ப்ரெஷர்ஸ் இருக்குது, இங்கே ஹை ப்ரெஷர்ஸ் இருக்குது. ஓகே. அப்போ இங்கே லோ ப்ரெஷர் இருந்துச்சுன்னா ஈக்குவேட்டரில், ஏன்னாக்கா எப்போவுமே ஈக்குவேட்டர் எப்படி இருக்கும்? டெம்பரேச்சர்ஸ் அதிகமாக இருக்கும், ஸோ அதனால லோ ப்ரெஷர் இருக்கும். அதனால இங்கே இருக்கிற ஹை ப்ரெஷர் ஏரியா வந்து எப்படி வரும்? இங்கே இருக்கிற ஹை ப்ரெஷர் ஏரியா எப்படி வந்து கன்வெர்ஜ் ஆகும். இப்போ கன்வெர்ஜ் ஆகிற இது பேர் நான் சொன்னேன், ட்ரேட் விண்ட் சொன்னேன். இது இங்கே கன்வெர்ஜ் ஆகிறதுனால தான் இது வந்து கன்வர்ஷனல் ஐடி சாரி இன்டர் டிராபிக்கல் கன்வெர்ஜ் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஓகேங்களா? ஸோ So at this time, the intertropical convergence zone (ITC) set அப்படி சொல்றாங்களா, also moves northward, and a major part of Indian landmass comes under the influence of the southeast trade winds. So பாருங்க, ஸோ இதான் வந்து சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து கன்வெர்ஜ் ஆகும்போது தான் வந்து இதுதான் வந்து ட்ரேட். ஓகே, ட்ரேட் விண்ட்ஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் ஃபாலோ பண்ணலாம். இது ஞாபகம் வச்சுங்க. Thank you.